அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது முதல் முறையான தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர், முகவரி, என்னுடைய தகுதிகள் பற்றி பிறகு வரும் காணொலியில் பகிர்ந்து கொள்கிறேன். இது அறிமுக முன்னோட்டமாக நான் கருதி என்னுடைய ஆர்வத்தின் முதல் படியாக நான் இந்த முதல் காணொலியை பதிவு செய்கிறேன். இலக்கியங்கள் தமிழ் கடலில் எத்தனையோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேன்மேலும் தமிழ் உலகம் கண்டெடுக்கிற தமிழ் மலர்கள் எத்தனையோ பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்ற வாழ்நாள் சாதனை படைக்கும் தமிழ் பேருலகத்திற்கு தந்து கொண்டே இருக்கின்றது இந்த தமிழ் எனும் கொடை. அதை வெளிப்படுத்தும் கருவியாக பல சான்றோர்களும் ஆன்றோர்களும் இன்றளவும் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். உதாரணமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது குடிபெயர்ந்த அயல்நாட்டு தமிழ் வாசகர்களும், அது மட்டுமல்லாது அங்கு வாழ்கின்ற பிற நாட்டின் மொழியினரும் அதை கவரும் வண்ணம் பல ஆச்சரியமூட்டக்கூடிய தன்மையில் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக கண்ட செய்திகள். இதெல்லாம் எந்த காலத்திலும் எக்காலத்திலும் மறையாது, மாற்ற முடியாது. ஆக இதனுடைய சிறப்பு தமிழ்தான். தமிழால் சிறப்பு படுகிறோம் நாம் என்பதுதான் நான் சொல்லிக் கொள்ள வேண்டியது. இது எல்லோரும், எல்லா சான்றோர்களும் ஏற்றுக்கொண்ட ஒன்று. தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலகம் மறைந்த பின்னும் என்பதுதான் என் மிகைப்பட்ட தமிழ் பற்று என்பதை தான் நான் சொல்வேன். உலகம் அழிந்தாலும் தமிழ் அழியாது. மனித இனம் தாண்டிய ஒரு மாபெரும் கட்டமைப்பு இந்த தமிழ் என்பதை தான் நான் சொல்வேன். அண்மை காலம் முதற்கொண்டு இந்தியாவில் பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்தில் தமிழும் ஒன்றாக இருக்கிறது. தமிழ்தான் ஒன்றாக இருக்கிறது. தமிழால் இந்தியா பெருமை கொள்கிறது என்று கூட அரசியல்வாதிகள் கூறிய கூற்று கேட்டிருக்கிறேன். அது தமிழுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்லாது தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாக நான் கொள்கிறேன். பிற அயல்நாட்டில் கூட இலங்கை, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா என்று பல பெயர்கள் தெரியாத இடத்திலெல்லாம் தமிழர்கள் சென்றிருந்து இன்னைக்கு தமிழோடு மனித இனத்தையும் மனிதனின் மேன்மையையும் தமிழின் மேன்மையையும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் மட்டுமல்லாது பிற அயல்நாட்டினரும். அவர்களுக்கெல்லாம் எனது தளம் சார்ந்த தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது முதல் தமிழ் பணியின் முன்னோட்டமாக ஒரு சில கருத்துக்களை தமிழ் இலக்கியம் சார்ந்து பேசுகிறேன். அதை அடுத்து தொடர்ந்து என்னுடைய தமிழ் சார்ந்த ஆராய்ச்சிகள் சொல்லலாம், அல்லது என் சிற்றறிக்கையிட்டிய சில கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக கருதுவதா என்பது பற்றியெல்லாம் நீங்கள் தான் கருத்துரைக்க வேண்டும். அதன் முதல் கண்ணோட்டமாக திருக்குறளை இந்த உலகம் இந்தியா சுதந்திர அடைவதற்கு முன்பிருந்தே போற்றப்படுகின்ற, அதற்கு முன்பிருந்தே தமிழ் சான்றோர்களால் எடுத்துரைக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு இலக்கியம், உலக இலக்கியம். உலக தரத்திற்கும் பொருளுக்கும் கருத்தாழத்திற்கும் உதாரணமான ஒரு இலக்கியம்தான் திருக்குறள். ஏன் இதை தவிர தமிழில் வேறு இலக்கியங்கள் இல்லையான்னா இருக்கிறது. நாளடியார், அன்மணிக்கடிகை என்று அப்படி தொடர்ந்து செல்லும். இருந்த போதிலும் மிக எளிமையாக, நுட்பமாக, எல்லாருக்கும் பொருள் புரிந்த அதனுடைய தன்மையே வேறு. திருக்குறளுடைய வெளிப்பாடே வேறு. கடைசி காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியமாக
திருக்குறள் சில பேர் எடுத்துரைப்பார்கள். இருந்தபோதிலும் அதனுடைய தன்மை என்பது சங்க இலக்கிய சார்லையும் தொல்காப்பியத்தோடைய இலக்கண கட்டமைப்பு உடைத்திருந்தும் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு தன்மையோடு திருக்குறள் இருப்பதை ஆய்வாளர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நானும் அதை ஓரளவு கண்டுணர்ந்திருக்கிறேன். ஆக அப்போ திருக்குறள் என்பது சங்க காலத்தின் அந்த பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் சமூக சீர்திருத்த ஒரு சிந்தனையை கட்டமைப்பதாகவும் திருக்குறள் இருக்கிறது. அதை பற்றி சில கருத்துக்களை இந்த காணொலியில் நான் விளக்க அல்லது என்னுடைய கருத்தை வெளிப்படுத்த விழைந்திருக்கிறேன். இப்போ திருக்குறளுடைய திருக்குறள் திருவள்ளுவர் என்று சொல்லுவாங்க. அந்த திரு என்பது இவருக்கும் படைப்பாளிக்கும் படைப்புக்கும் வந்திருக்கிறது. அப்போ திரு என்பது என்ன என்ன இன்னைக்கு சொல்லுகிற சார் என்பது போல தான் அதை பார்க்கிறார்கள். சார் வணக்கம், ஐயா வணக்கம் என்பது போல அது ஒரு மரியாதைக்குரியது. அப்போ அந்த படைப்புக்கு ஒரு மேன்மை தர வேண்டும், முயற்சி தர வேண்டும் என்பது போல தான் அந்த திரு என்பது குறளுக்கு முன்னால் நூல்களுக்கு முன்னாடி அந்த சொல்லாடல் வந்திருக்கிறதாக சொல்வார்கள். அல்லது நான் கூட அப்படி தான் ஒரு உயர்த்தி பேசுவதற்காக மதிப்பதற்காக ஐயா வணக்கம் என்பது போல அதுக்கு அடைமொழி கொடுப்பது போல தான் திரு என்பதும் ஒரு சிறந்த மேன்மை பொருந்திய உயர்ந்த என்ற ஒரு இடத்தில் அது போற்றுவதற்கான ஒரு சொல்லாடல் திரு. அப்போ திரு என்பதும் திருக்குறளுடைய படைப்பாளர் இயற்றியவர் புலவர் திருவள்ளுவனார். இப்போ வள்ளுவனார் என்பது கூட ஒரு இனம் சார்ந்த சொல்லாடலாக கருதுவது உண்டு. வள்ளுவனார் என்பது வலிமையான அல்லது பெரும் பொருந்திய என்பது கூட வலிமை. இந்த வள்ளுவனாரா வள் என்பது கூட அதுக்கு சொல் ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. ஏன்னா இன்ற காலத்தில் கூட அது அவருடைய ஒரு இனத்தாராகவும் தமிழ் சமூகம் ஒரு சாதிய கட்டுப்பாடுடைய சாதிய வேறுபாடு நிறைந்த நாடாக தான் இருந்திருக்கிறது என்பதெல்லாம் இங்கு எடுத்துரைக்கின்றனர். இதற்கு வேறுபட்ட கருத்தாக தான் சிந்தனையாக தான் நம்மளோட கண்ணோட்டம் அமைந்திருக்கும். ஏன்னா என்றைக்குமே தமிழ் சமுதாயம் ஐநில பாகுபாட்டின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுகிறது. ஐநிலத்தில் எந்த ஒரு தலைவியும் திருமணம் செய்து கொண்டு காதல் வாழ்க்கை வாழ்ந்ததாக தான் சங்க இலக்கியத்தின் பதிவாக இருக்கின்றது. சங்க இலக்கியத்திற்கெல்லாம் இலக்கணமாக கண்டெடுக்கப்பட்ட தொல்காப்பியத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் சில இளைஞர்கள் பொருந்தாத ஒரு செய்திகள்லாம் இருக்கிறதாக பல ஆய்வாளர்கள் எடுத்துரைத்த போதிலும் என்னுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தமிழ் சமூகம் இன்றளவும் ஜாதிக்கு எதிரான ஒரு சமுதாயம்தான், சமரச சமுதாயம்தான் என்பதை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட உண்மை. சில வேறுபாடுகள் மதத்து ரீதியாகவும் மொழியில் ரீதியாகவும் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது ஆய்வுக்குரியது என்பதை தான் நான் முன் வைக்கிற ஒரு செய்தி கருத்தாக அமைகிறது. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, திருவள்ளுவனார் இயற்றிய திருக்குறளை ஒரு சில ஆய்வு கண்ணோட்டத்தோடு நான் பார்த்த செய்தியிலும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று தெரியும், பெரும்பிரிவினான பால், அதனுடைய உட்பிரிவு இயல், அதனோடு உட்பிரிவு அதிகாரம் என்ற 3 பிரிவின் அடிப்படையில் நூல் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. பால்னு பார்த்தா, பெரும்பிரிவுன்னு பார்த்தா அறத்துப்பால், அறம் பற்றி பேசக்கூடிய பெரும்பிரிவு. அடுத்தது அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த செய்திகளை கூறிய பின்பு என்ன தேவைப்படும், அதன் மூலமாக ஈட்டக்கூடிய பொருள், அறத்தை அடியொட்டி அடுத்த பெரும்பிரிவு பொருட்பால். பொருள் சேகரித்தல், பொருளை செலவழித்தல், பொருளை எப்படியெல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், வாழ வேண்டும் என்பது செய்திகளை அந்த தமிழ் சமுதாயத்துக்கு கட்டமைக்கப்பட்டதாக நாம் கருதுவதோடு உலகத்திற்கே அது பொருந்தும் என்பதை தான்
நாம் கண்டுகொள்ள வேண்டிய செய்தி. அப்போ பொருளை சேகரித்த பின்பு என்ன? வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது? இன்பத்துப்பால். இது யதார்த்த மனிதனின் 3 பெரும் பிரிவுகளாக அவர் கட்டமைக்கிறார். அப்போ அறம், அறத்தி அடியுற்றி பொருளை ஈட்ட வேண்டும், பொருளின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது உலக மனிதனுக்கெல்லாம் அடிப்படை பெரும் பிரிவாக அமைத்திருக்கிறார். அதற்குள் இருக்கிற சில வகைப்பாடுகளாக இயல்களாக அமைக்கிறார். அப்போ இயல் என்பது ஒரு மனிதனுக்கு பிரிவு என்பது நம்மளுக்கு தெரியும். அந்த இயல் என்பது இந்த நூலுக்கு மட்டுமல்ல, மனித இனத்திற்கே ஒன்றுதான். பெரும் பிரிவாக பிரித்த வள்ளுவனார் அடுத்தது இயல் என்ற அடிப்படையாக வருகிறார். அப்போ அறத்துப்பாலுக்கும் பொருள்பாலுக்கும் காமத்துப்பாலுக்கும் ஒரே இயல் பகுப்பா என்றால் இல்லை, வேறுபட்ட இயல் பகுப்பு உள்ளது. ஆக வேறுபட்ட இயல் பகுப்பு எப்படிலாம் இருக்குது? அறத்துப்பாலில் பார்த்தா 4 இயல்களாக சொல்கிறார். பொற்பால் 7 இயல்களாக கட்டமைக்கிறார். காமத்துப்பாலுக்கு 2 இயல்களை முடித்து விடுகிறார். எப்படி பாருங்க. அப்போ அறத்துப்பாலை 4 இயல்களில் விளக்க முற்பட்ட வள்ளுவனார் அதற்குள் இயலுக்கு அதிகாரங்களை பதிவடைத்து அந்த இயல்களுக்கு அதிகாரங்களுக்கு 10 குறள்களாக வகுத்து அந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் தலைப்பு என்பது பின்னாடி இட்டதாக சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்குன்னா அது ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. அப்போ அந்த அதிகாரத்தை நாம் பார்க்க போனால் ஒவ்வொரு கருத்தையும் எடுத்துக்கொண்டு, உதாரணத்துக்கு அந்த கடவுள் வாழ்த்து என்று கட்டமைக்கிறார்கள். அந்த கடவுள் வாழ்த்து என்பது ஒரு நூலுடைய முன்னோட்டமாக நாம் பார்க்கலாம். அப்போ அந்த பாயிரத்தில் தான் இந்த கடவுள் வாழ்த்து இருக்கிறது. முதல் இயல் அறத்துப்பாலில் முதல் இயல்னு பார்த்தா பாயிரம். இந்த பாயிரத்தில் தான் நூலுடைய முன்னோட்டமாக எல்லா செய்திகளையுமே ஓரளவு உள்ளடக்கி 4 இயல்களில் அது பகுத்து கூறியிருப்பார். அப்போ இனி வரும் குறளுக்கு இந்த பாயிரம் தான் அடிப்படை என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்போ பாயிரத்தில் என்னென்ன இருக்குது? பாயிரத்தில் பார்த்தா கடவுள் வாழ்த்து என்று பெயரிட்டு இருக்கிறார்கள். அடுத்தது வான் சிறப்பு, அடுத்தது நீத்தார் பெருமை, அடுத்தது அரண் வலியுறுத்தல் என்று 4 இயல்களாக அதனுடைய அதிகாரத்தை பாயிர அமைப்பில் உள்ளது. இப்போ அவர் முன்னெடுக்கிற ஒரு விஷயம் செய்தி என்ன திருவள்ளுவனார்னா, அறத்துப்பாலில் முதல் இயலாக பாயிரம் அது ஒரு நூலுக்கு முதல் அறிமுகமாக அமைவது அல்லது அந்த நூலை பற்றிய கருத்துக்களை முன்னோட்டமாக எடுத்துரைக்கும் ஒரு இயல், அதுதான் பாயிரம். இதனுடைய நூல் அமைப்பில் நாம் கருத வேண்டியது ஒவ்வொரு பழைய இலக்கியங்களாக இருக்கட்டும், தற்போதைய இலக்கியங்களுக்கும் முன்னுரை என்பது ஒன்று இருக்கும், முகவுரை என்பது இருக்கும். அது நம்மளுடைய நன்னூல் கூட அதற்கான நூற்பாவை அமைத்திருக்கும். சிறப்பு பாயிரம்னா என்ன, பொதுப்பாயிரம் என்னன்ட்டு. அப்போ அதுபோல தான் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு பாயிரம் இருக்கும். பாயிரம் என்பது நூலுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை இந்த பாயிரத்தில் இதுதான் சொல்ல போகிறோம் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக அமைகிறது. இப்போ நான் உங்களிடம் உரையாற்றி கொண்டு இருப்பது போல ஒரு அறிமுக காணொலியாக அது அமைகிறது என்று தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த பாயிரத்தை அழகாக செய்திகள் நிறையா இருக்கிறது. அது நூல் முழுமைக்கும் உள்ள ஒரு சிறு சிறு துளிகளை அங்கே தூவிவிட்டு சென்றிருப்பார் வள்ளுவனார். எப்படி இந்த பாயிரத்தில் ஒன்று பார்க்க போனால் முதல் குறளாக நாம் பார்க்க போனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கட்டமைச்சு அதை எழுதியிருக்கிறார் வள்ளுவனார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த அகர முதல எழுத்தெல்லாம் என்பது
உங்களுக்கு இது தெளிவாக தெரியுமோ, தலைகீழாக தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தபோதிலும் இந்த அகர எழுத்தெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லும்போது, இந்த உலகத்திற்கு எழுத்து உலகத்தில் மொழிகளுக்கெல்லாம் எழுத்து அதான் முதன்மையானது. அதுபோல் படைப்பாளிகளுக்கு, அதாவது மனிதனுக்கு அல்லது உயிர்களுக்கெல்லாம் முதன்மையானது இறைவன் என்று ஒரு தெளிவில்லாத ஒரு கருத்துக்களாக சொல்வதாக நான் கருதுகிறேன். என்ன அதற்கு ஆழ்ந்த ஒரு சிந்தனையாளனாக சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்ப்பது என்னென்றால், இந்த உலகத்தில் உள்ள எழுத்து என்ற அமைப்புக்கு மனிதன் எழுத ஆரம்பிக்கும் போது அவன் முதல் ஒலியாக அ அ என்று தான் தொடங்கியிருப்பான். என்று தான் தொடங்கியிருப்பான். ஏதோ ஒரு முதல் குரல் ஒலியில் தான் ஆரம்பிச்சிருப்பான். அப்போ அந்த ஒலி என்பது இருக்கும். அல்லது ஒரு குழந்தை மா அ என்ற ஒலியில் தான் ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ ஒரு சில உணர்ச்சிகளை, உணர்வுகளை இந்த குரிலில் என்று தான் ஒலித்திருப்பான். அதன் அடிப்படையில் தான் அந்த எழுத்து என்று எல்லா மொழிகளுக்கும் வந்திருக்கும் என்ற ஒரு மொழியியல் அறிஞராக வள்ளுவனார் இதை இங்கே பதிவு செய்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். அது உண்மைதான். இருந்தபோதும் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம், இந்த எழுத்துக்களை எல்லாக்கும் என்ன நம் பின்னால் பேசக்கூடிய மெய் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மை ஆனது இந்த என்ற குரில் எழுத்து, உயிர் எழுத்து தொடக்கம். இந்த எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லா உலக மொழிகளிலும் அதுதான். இது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி கருத்தாக இங்கே பதிவு செய்திருக்கிறார் என்பதை தான் நான் அவரை பெருமையோடு வணங்கி மொழிக்கக்கூடிய ஒரு மொழியலாளராக. அடுத்தது, ஆதி பகவன் முதற்றிய உலகு என்று சொல்வார். இந்த உலகத்திற்கு கடவுள் தான் இல்லையே, அறிவியல் சிந்தனை அப்படி இல்லை. அப்போ என்ன இருக்குது, இந்த உலகம் தோன்றியது எப்படி என்று சொல்வார். ஒரு ஆரம்ப முன்னோட்ட அறிவியல் அடிப்படையில் தான் இருந்திருக்கும். ஆதி முதல், ஆதி என்பது முதல், ஆரம்பத்தில் அப்போ ஆதி எப்படி ஒரு சின்ன ஒரு துகள் எப்படி படிப்படியாக பகுத்து பிரிந்து இந்த உலகம் தோன்றியிருக்கிறோமோ அது என்ன, அதுதான் இந்த உலகத்திற்கு முதல் தோற்றுவாயாக, இந்த உலகத்திற்கு ஆரம்பமாக இருக்கும் என்று தான் அவர் சொல்ல. மொழிகளுக்கு முதன்மை எழுத்தில் என்பது உலக அளவில் எல்லா மனிதனுக்கும் தோன்றியிருக்கும் போது சாத்தியமோ, அதுபோல தான் இந்த உலகம் என்பது கடவுளால் படைக்கப்பட்டது முதன்மை அல்ல. இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆரம்ப புள்ளியாக ஒரு இயற்கை மூலப்பொருள் இருக்கும் அல்லவா, அதுதான் இந்த உலகத்திற்கு ஆரம்பம், அதுதான் தோன்றுவதற்கு முதன்மையானது என்பதை அறிவியல் சிந்தனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறதாக தான் நான் சிந்திக்கிறேன். ஆதி பகவன் என்பது பகுப்பவன், பிரிப்பவன், பிரித்த பொருள் என்று தான் சொல்கிறோம். பகவன் பகுதல், பிரித்தல், அப்படிதான பொருள். பகவன் என்பது இறைவன் என்பது நம்மளா ஒரு பொருளை எடுத்துக்கொள்வதா? அப்போ அவர்கள் ஒரு அறிவியல் சிந்தனை இல்லையா என்பதை தான் நான் முன்னெடுக்கிறேன். அதனால் நான் நாத்திகவாதி என்ற அடைமொழியெல்லாம் நம்மளுக்கு தந்துவிட வேண்டாம். அது என்ன உண்மை கருத்து இருக்கிறது. உலகத்திற்கெல்லாம் முதன்மையான எழுத்துக்கள் முதல்ல என்று தான் ஒத்துக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது என்பது இயல்பான ஒரு மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒளி அமைப்பு. அப்படி இருக்கும்போது அதே சிந்தனையாளன் இந்த உலகம் படைப்பதற்கு இறைவன் என்ற ஒரு மூன்றாவது நம்பிக்கை, இரண்டாவது நம்பிக்கை கொண்டு போக மாட்டான் இல்லவா? அப்போ இயற்கைக்கு தான் நேரடியாக அவன் போய் நிற்பான் என்பதுதான் என்னுடைய சிந்தனையோடைய அறிவியல் சார்ந்த கருத்தாக நான் முன்வைக்கிற ஒரு சிந்தனை. இது கடவுள் வாழ்த்து என்று தலைப்பு வைத்ததே ஒரு இடர்பாடான ஒன்று தான். கடவுள் வாழ்த்து என்பது எந்த ஒரு கடவுளுக்கு ஆட்படாத ஒரு மனிதனாக தான் வள்ளுவனாரை நான் நினைக்கிறேன். அதாவது பகுத்தறிவாளன், ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த முயற்சி செய்த அக்காலத்தின் படைப்பாளி, சமுதாயத்தில் நடந்த ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் நடந்த அடவடியான அவநம்பிக்கைகள் இவையெல்லாம் உடைத்தெறிந்து ஒரு சீர்திருத்த தமிழ் சமுதாயத்தை கட்டமைப்பதோடு உலக சமுதாயத்திற்கும் அது உதவக்கூடியதாக படைக்கப்பட்ட இலக்கியமாக தான் நான் திருக்குறளை பார்க்கிறேன்.
எல்லோரும் அப்படிதான் பார்க்கிறார்கள். இதுபோன்று பல செய்திகளை அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இதற்கு என்ன ஐயா நம்ம முதல் குறளுக்கு விளக்கம் தருவது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு என்பதற்கு என்றால், இந்த உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் முதன்மையானது அகரம் என்ற ஒலி. அல்லது மொழிகளுக்கு முதல் ஒலி எழுத்து வடிவிலும் சரி, ஒலி வடிவிலும் சரி, முதலில் தோன்றியது தொடக்கம் மொழிகளுக்கெல்லாம் அகரம் என்பது போல இந்த உலகம் தோன்றுவதற்கு மூல ஆகரமாக இருந்தது இயற்கையின் ஒரு புள்ளி, ஒரு தொடக்கம். அதுதான் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த உலகம் தோன்றுவதற்கு ஒரு முதல் தொடர்ச்சி எப்படி பிரிந்து பகுப்பறித்து பக்குவமடைந்த உலகம் உருவானதோ அதுபோலதான் ஒரு மனிதனுடைய முதல் மொழியின் தொடக்கம், ஒளியின் தொடக்கமாக அகரத்தை முன்வைக்கிறார் வள்ளுவனார் என்பதுதான் என்னுடைய கருத்தின் முன்வைப்பு. இதில் உடன்பட்டவர்களும் உண்டு, உடன்படாதவர்களும் உண்டு. சீர்தூக்கி ஒரு சார்பற்று சிந்திக்க போனால் அவருடைய சிந்தனை இந்த உலகத்திற்கு பொதுவானதாகவே கட்டமைக்கப்படும். அது ஆழ்ந்த ஒரு சிந்தனை வேண்டும். எந்த ஒரு சார்புடைமையும் நாம் இங்கே திணிக்க வேண்டாம் என்று தான் நினைக்கிறேன். அதனால் அது கடவுள் வாழ்த்து என்று பெயர் வைத்ததெல்லாம் குற்றம் என்று நான் சொல்ல வரவில்லை. அது ஒரு நூலுக்கு முதல் அறிமுகம். இந்த நூலை கட்டமைத்த ஒரு சீர்திருத்த ஒரு சிந்தனையாளருக்கு நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு அடைமொழி, தனிப்பட்ட ஒரு வரையறையை கொண்டு அவரை அடைத்துவிட முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கும். இதுவரை என்னுடைய காணொலியை கண்டுகளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம்.